நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ IPL 2025 38வது மேட்ச், அதாவது MI வெர்சஸ் CSK. இந்த மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும், மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன, பெஸ்ட்டு பிளேயர்ஸு எத்தனை பேர் அப்படிங்கிறலாம் சொல்கிறேன். வழக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மேட்ச்லேயும் அதை எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். சந்திரன் சனியுடைய வீட்டுக்கு போயிட்டார், அதாவது தனுசுலேருந்து மகரத்துக்கு போயிருக்கார். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுமே நிறையா சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். அப்படி சேஞ்சஸ் இல்லை அப்படின்னாக்கா வழக்கமாக லைனப்பில் இப்போ பார்த்திங்கன்னா எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஆர் ரிகால்டன், ஆர் சர்மா இப்படி தான் இந்த வரிசையில் இறக்கியிருப்பாங்க. அதேமாதிரி சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் எஸ் ரஷீத் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கார் புதுசாக. அவர் அன்றைக்கி நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். இந்த வரிசையெல்லாம் கூட ஏற்கனவே லாஸ்ட்டாக விளாண்ட அந்த வரிசையை கூட மாற்றி சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி மேட்ச்சில் உத்திராட நட்சத்திரம் ராகுடைய ஆதிக்கம் அதிகமாக தெரியுது. இப்போ ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய கேரக்டர் பின்னோக்கி பயணம் பண்ணக்கூடியவர். அப்படிங்கிறப்ப எல்லாமே தலைகீழாக நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே போன லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், எல்லா மேட்சுமே நான் வீடியோ பதிவு பண்ணுற மாதிரி பார்க்குறேன். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த 3:30 மணி மேட்ச் மட்டும் வராது 2 நாளைக்கு. மற்ற இரவு நடக்கக்கூடிய எல்லா மேட்சும் வந்துடும். அதனால் அதை கேட்காதீங்க. ஏன்னா ஒரே நாளில் 2 மேட்செல்லாம் பதிவு பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதையும் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. இப்போ சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா MS தோனி அவருடைய தலைமையில் எஸ் ரஷீத், ஆர் ரவீந்திரா, ஆர் திரிபாதி, ஆர் ஜடேஜா, எஸ் துபே, வி சங்கர், ஜே ஓவர்டன், ஏ கம்போஜ், என் அகமத், கே அகமத், எம் பதிரானா இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பதிரானா அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுக்கிறார். அவர் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 ரன் கொடுக்குறாரு. அவருடைய ஜாதகம் இப்போ அப்படி தான் இருக்கா என்னன்னு தெரில, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்கும் ஹெச் பாண்டியா அவருடைய தலைமையில் ஆர் ரிகால்டன், ஆர் சர்மா, W ஜாக்ஸ், எஸ் யாதவ், டி வர்மா, என் திர், எம் சாண்ட்னர், டி சகார், டி போல்டு, ஜே பூம்ராக், கே சர்மா. அவர் லாஸ்ட் மேட்ச்சில் அடிபட்டு வெளியில் போனார். திரும்ப வர்றாரா என்னன்னு தெரில. இல்லை புதுசாக யார் வர்றாங்களோ அவங்க நீங்கள் லைனப்பை விட்டதுக்கப்புறம் பார்த்துக்கிறங்க.